வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்மளோட கார்டனுக்கு செடியெல்லாம் வாங்கலான் இருக்கேன். செம்பருத்தி செடி, மனோரஞ்சிதம் இந்த மாதிரியெல்லாம் வாங்கலான் இருக்கேன். அது பார்த்திங்கன்னா எங்கே சீப்புன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் நிறைய கடைங்க இருக்குது. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நான் நிற்கிறது ஓஎம்ஆர் ரோட்டில் நிற்கிறேன். கொஞ்சம் தூரம் போனால் டைட்டில் பார்க் வந்துடும். டைட்டில் பார்க்கு லெஃப்ட்டு திரும்பினேன் அப்படின்னா ஈசிஆர் போயிடலாம். அங்கே ஈசிஆர் கிட்ட நிறைய கார்டன் இருக்குது. அங்கே போய் நம்ம வாங்கலாம். கொஞ்சம் சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாமே கிடைக்கும். அதனால் இப்போ போகலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து லெஃப்ட்டு திரும்பிக்கலாம். டைட்டில் பார்க்லேருந்து லெஃப்ட்டு திரும்பி ஈசிஆர் ரோடுக்கு போயிடலாம். பாருங்கள், இது திருவையாமூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மருதீஸ்வரர் கோயில். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த பக்கம் நீங்கள் வரும்போது இந்த கோயிலை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு போங்க. பாருங்கள், அப்படியே திருவாமூர் வந்துட்டு நியூ பீச் ரோடு வந்தீங்கன்னாக்கா அந்த பீச் வந்து நல்லாயிருக்கும். வாங்க, அதை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம். அப்படியே பாருங்கள், இந்த ரோடே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கமும் மரம், அழகாக நிழல். நம்ம வண்டி ஓட்டினா கூட வெயிலில் போகணுமேன்ற கஷ்டம் கிடையாது. நல்லாயிருக்கு பாருங்கள். சாயங்கால நேரத்தில் நீங்கள் இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது இங்கே உட்காந்துருந்தோம்னா கொஞ்சம் நேரம் மனசு அமைதியாக இருக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்கும். எப்போவாது நீங்கள் சாட்டர்டே சண்டே குழந்தைங்கள கூட்டிங்கன்னா வெளில போகணும் அப்படின்னா இந்த பீச்சுக்கு வந்துடுங்க. ஏன்னா ரொம்ப கூட்டம் இருக்காது, ஓரளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், இந்த பீச் வந்து எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். க்ரௌடு, ரொம்ப கூட்டம் கிடையாது. கூட்டம் இல்லாமல் நல்லா அப்படியே அமைதியாக இருக்கும். இந்த பாருங்கள், சைட்லலாம் இந்த பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க சிமெண்ட்டில் கட்டி. அதில் உட்காந்துக்கிட்டு நம்ம பீச்சை பார்த்துட்டு இருந்தோம்னா மனசு வந்து ரிலாக்ஸாக அமைதியாகிடும். குழந்தைங்களையும் இங்கே விளையாட வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்க, அப்படியே பீச்சில் போய் காலை நனைச்சிட்டு வந்துடுவோம். இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாக்கிங் போகலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே எல்லா பெஞ்சுமே இருக்குது. பகல் டைம் வந்தீங்கன்னா நிழலான இடமும் இருக்குது. அதாவது மேற்கொண்டு படிக்கிறவங்க, வீட்டில் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்றவங்களாம் இங்கே வந்து அழகாக உட்காந்து படிக்கலாம். உங்களுக்கு எந்த டிஸ்டர்புமே இருக்காது. ஒரு தடவை நீங்கள் இந்த பீச்சுக்கு வந்துட்டு போங்க. பாருங்கள், ஓபெத் நர்சரிக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி, ஜாதி அந்த மாதிரி செடியெல்லாம் நிறைய இருக்குது. மனோரஞ்சிதம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே வந்து இதெல்லாம் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேறு கடைக்கு போவோம். பாருங்கள், செம்மண் வந்து வச்சுருக்காங்க. இந்த செம்மண், மணல், மாட்டு சாணத்தோட உரம், இது மூணையும் கலந்து போட்டால் தான் நமக்கு வந்து செடி வந்து சூப்பராக வளரும். வெறும் வந்து ஈர சாணி போட்டிங்கன்னா, மாட்டு சாணத்தை போட்டிங்கன்னா வராது. கொஞ்சமாவது நம்ம செம்மண் கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், நமக்கு வந்து கோகோ பீட் வந்து தூள் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து நமக்கு வெயிட்டே வராது. மாடி தோட்டத்துக்கு அந்த மண் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நாரும் மண்ணும் கலந்து பண்ணுறது. அது பாருங்கள், அப்படியே உங்களுக்கு இந்த கார்டனை வந்து காமிச்சிட்டே வரேன். இங்கே என்னெல்லாம் செடி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் வந்து ரொம்ப விலை கிடையாது, ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். பாருங்கள், இங்கே வந்து ஒன்று ஒன்றா வச்சு பதியம் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே நல்லா வளர்ந்துடும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன இதுலேயும் முருங்கை விதை போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது பாருங்கள், சேஞ்ச் ரோஸு. காலையில் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் ஆகிடும். இது நார்மலாகவே வந்து வெயில் பட கலர் மாறிடும்.
பாருங்கள், இங்கே கருவேப்பிலை செடி இருக்குது. இதில் ஒன்று நான் வாங்க போகிறேன். பாருங்கள், இது வந்து செடி கொய்யா. செடியிலே எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இது நம்ம தொட்டியில் மாடியில் வந்து தாராளமாக வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கொய்யா பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக கூட இருக்கும். பாருங்கள், இந்த பெரிய கவரில் வாழை மரம் வளர்க்குறாங்க பாருங்கள். இது வந்து நமக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இலை கிடைக்கும். இதே நம்ம தொட்டிலேயே வளர்க்கலாம். பாருங்கள், இது சோத்துக்கத்தால் கவரில் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ஒன்று வச்சா போதும், நிறைய வந்துடும். நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு தொட்டியில் வச்சு கொச்சன்னு வந்திருக்கு. இந்த மணி பிளான்ட் வந்து சும்மா தண்ணியில் கூட போட்டு நம்ம வளர்க்கலாம். பாருங்கள், இங்கே உள்ள எல்லா செடியுமே ஒரு அழகுக்கு வைக்கிறது தான். நம்ம முன்னாடி போய் இப்போ மல்லி அந்த மாதிரியெல்லாம் வாங்கலாம். பாருங்கள், பனை மரத்துலேருந்து பழம் விழுந்திருக்கு. இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாக வச்சு இட்லி குண்டால் வேக வைக்கணும். வேக வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம மென்று சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டெல்லாம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது பாருங்கள், நஞ்சாவட்டை செடி. இதில் எப்போவுமே வந்து சீசன்லாம் கிடையாது. இதில் எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும், நல்லா உரம்லாம் போட்டோம்னா. அடுத்து பார்த்திங்கன்னா இது பட்டன் ரோஸ். பட்டன் ரோஸ் வந்து அதுவும் வந்து இது இப்போ தான் பதியம் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பூக்கிறதுக்கு. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் எல்லா விதமான செம்பருத்தியும் இருக்குது. இப்போ தான் பதியம் போட்டு வளர்ந்துட்டுருக்கு. இதில் இப்போ நான் வந்து அடுக்கு செம்பருத்தி ஒன்று, ரெட்டு, பிங்க்கு, ஒயிட் வாங்கியிருக்கேன். பாருங்கள், மல்லி இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட நர்சரியில் வாங்கணும் அப்படின்னா 50 ரூபா ஒரு தொட்டி. இங்கே வந்து 20 ரூபா ஒரு தொட்டி. பாருங்கள், இதுவும் நஞ்சாவட்டா தான். இது ஒத்த அடுக்கு. நம்ம முதல்ல பார்த்தது அடுக்கு, இது வந்து ஒத்தையில் உள்ளது. இங்கே பாருங்கள், ஒத்தடுக்கு மல்லி, அடுக்கு மல்லி, சாதா மல்லி எல்லா செடியுமே கலந்துருக்கு. நம்ம பார்த்து எடுக்கணும். அது பார்த்துக்குங்க, ஊசி மல்லி. அது நஞ்சாவட்டையில் ஒத்தையாக பூக்கிறது. இது நார்மல் மல்லி. பாருங்கள், இவ்வளோ செடியுமே நான் இங்கே வாங்கியிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உரத்தோடு சேர்த்து 325 ரூபா ஆச்சு. மண்புழு உரம் பார்த்திங்கன்னா 1 கிலோ 40 ரூபா. இது ரோஸுக்கு போடுற 35 ரூபா. இதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், அதுக்கு அடுத்து 2 கடை தள்ளி ரோஸு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் இருக்கும். விதவிதமான ரோஸு எல்லாமே. இந்த பட்டன் ரோஸு, பெரிய ரோஸு, கொத்து கொத்தாக காய்க்கிற ரோஸு எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல தான் எப்போது நான் ரோஸ் வாங்குவேன். இப்போ இங்கே ரோஸ் பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ரோஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். எப்போயுமே நான் இங்கே வந்தேன்னா கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு தான் போவேன். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதெல்லாமே சின்ன சின்ன தொட்டியில், கொஞ்சம் பெரிய தொட்டியில் சின்ன செடி. இதை எடுத்து நம்ம தொட்டியில் வச்சு அதுக்கு உரம் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக பெரிய பெரிய பூவாக பூக்கும். நம்ம வந்து அதை வளர்க்குறத பொறுத்து தான் நம்ம அது பூ வந்து பெருசாகிறது, சின்னதாக இருக்கிறது எல்லாமே. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தழுத்து இருக்கிற செடியாக பார்த்து சின்னது எடுத்திங்கன்னா கூட அது நல்லா வளர்ந்துடும். இது எல்லாமே பெங்களூர் ரோஸு. பெருசாகவே பூக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பூக்கும். இதெல்லாம் ஒரு தொட்டி வந்து ஒரு கவர் வந்து 100 ரூபா. பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் போய் வாங்கணுமே அப்படின்னு கேட்பீங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்காக எனக்கு நிறைய வந்து பைசா மிச்சமாச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா 150 ரூபா தொட்டி, இங்கே 100 ரூபா தான். 70 ரூபா தொட்டி, 70 ரூபா கவர் வந்து 30 ரூபா தான். இங்கே நான் இவ்வளோ செடியும் வாங்கியிருக்கேன். இது 350 ரூபா தான். இதே நம்ம அங்கே வாங்குறதுனா 800 900 ஆயிருக்கும். ஒரு 200 ரூபாய்க்கு தான் நான் வந்து பெட்ரோல் போட்ட போயிட்டு வர்றதுக்கு. நமக்கு அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ரூபா நம்மளுக்கு மிச்சமாகும். பாருங்கள், அடுத்து நான் இதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு நான் வீட்டில் வந்து உங்களுக்கு தொட்டியில் வச்சு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.